சென்னையின் ஆழ்வார்பேட்டில் உள்ள டேமோண்ட் காலனியை மக்கள் இன்னும் பேய் வீதி என்று பயந்து பேசுகிறார்கள். இந்த கதையின் தொடக்கம் 1800களில் போர்த்துகீசிய வியாபாரி ஜான் டேமோண்ட் வாழ்ந்த காலம். செல்வம் இருந்தும் மனைவி மனநோயாலும் மகன் மர்ம மரணத்தாலும் அவரது குடும்பம் சாபம் பட்டதாக மக்கள் நம்பினர். அவர் இறந்த பின் கட்டப்பட்ட பங்களாக்கள் பூட்டப்பட்டன. ஆனால் இரவில் உள்ளே விளக்குகள் எரிவது போல தெரியும். அங்குள்ள 4 வீடுகளுக்கும் தனித்தனி அச்சங்கள். ஒரு வீட்டில் பெண் அழும் சத்தம், மற்றொன்றில் கண்ணாடியில் பிழையான பிரதிபலிப்பு, இன்னொன்றில் கருப்பு கோடு அணிந்த ஆள் பால்கனியில் நடப்பது, கடைசியில் குடியேறும் யாரும் ஒரு வாரத்தில் ஓடிவிடுவது. நள்ளிரவில் ஆட்டோ டிரைவர் ஒருவன் இறக்கிய பயணிகள் மறுநாள் போர்த்துகீசிய நாணயங்களாக மாறிய சம்பவம். காவலருக்கு 3 மணிக்கு டே மவுண்ட் உள்ளாரா என்று கேட்ட வெள்ளை முகம் கொண்ட ஆவி, குடியேறிய குடும்பத்தின் பிள்ளையை கண்ணாடிக்குள் இழுக்க முயன்ற கருப்பு கைகள், எல்லாம் அந்த சாபத்தின் சாட்சிகள். பழைய தேவாலய ஆவணங்கள் சொல்கின்றன, டே மவுண்ட் தன் செல்வத்தை பாதுகாக்க ரகசிய ஒப்பந்தம் செய்ததாக. அதனால் இங்கு எந்த குடும்பமும் அமைதியாக வாழ முடியாது. இன்று வரை அதிகாலை 3 மணிக்கு அங்கு சென்றால் காலடி ஓசைகள், அழுகை, சிரிப்பு, கருப்பு கோட், ஆவி நடப்பது போல பலர் கண்டதாக சொல்கிறார்கள். சிலர் கண்ணாடியில் தங்கள் முகத்திற்கு பதிலாக தங்கள் மரணக் காட்சியையே பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். ஒருவன் அங்கு மயங்கி விழுந்து மறுநாள் காலையில் தலைமுடி முழுக்க வெள்ளையாக மாறி கிடந்ததாகவும் சொல்கிறார்கள். வீடுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் விளக்குகள் எரிகிறது, குரல்கள் கேட்கிறது மற்றும் கிராமத்தார் இன்னும் எச்சரிக்கிறார்கள், யாரும் டே மவுண்ட் காலனிக்குள் நள்ளிரவில் சென்றால் உயிரோடு திரும்ப முடியாது.